ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् கருவிருத்த குழினே தவின் காம கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1000தோடு 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பமருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தவின நெருவழியில் ஒழுகாதம்மை முன்னிலையான் தேசிகர்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் தாமான தம்மையிலே சூட்டுணன் மாலைகள் பாசுரத்தை அருளிச் செய்தார். கிருஷ்ணாவதார வைபவத்தை சுருக்கமாக ஒரு பாட்டிலே அருளிச் செய்தார். நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் முதலானது செய்வது இருக்க, அதெல்லாம் இருந்தாலும் அவதாரத்திலே இங்கே பூலோகத்திலே மண்ணிலே வந்து இங்கே அடியார்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அடியார்கள் கொடுத்ததையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து இமில் ஏற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து. இவன் செய்யும் லீலைகள் எல்லாம் அடியார்கள் அனுபவிப்பதற்காகவே இருக்கின்றன. கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கென்னு நப்பின்னை பிராட்டிக்காக 7 காளைகளை அடைக்கிறதெல்லாம் இதே மாதிரியாக பிற்காலத்திலே நாயகிகள் யார் வந்தாலும் அவர்களுக்காக எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். அதாவது நாயகி பாவத்திலே யார் வந்தாலும் ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் செய்யவும் எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளர்த்தத்திலே இருக்கு. ஆழ்வாரும் இப்பொழுது நாயிகா பாவத்திலே இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும் கண்ணனிடம் நீ அப்படியெல்லாம் ஒரு உபாயம் செய்து ஒரு வியாஜம் செய்து நப்பெண்ணையை கூட்டுக் கொண்டது போல அழைத்துக் கொண்டது போல என்னையும் நீ சேர்த்துக் கொள்வாய் என்கிற ஒரு அர்த்தத்திலே அந்த காலத்திலே இப்படி ஒரு வியாஜம் வைப்பார்கள். நல்ல ஒரு தலைவன் தலைவி அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு வியாஜம் வைத்து ஒரு எழுதை அடக்கினாலோ ஒரு கல்லை தூக்கினாலோ ஒரு வீர சாகச செயலை செய்தால்தான் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வழக்கம். அந்த ரீதியில எந்த வியாஜம் வைத்தாலும் அதை வைத்துக் கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேணும். இதெல்லாம் ஒரு வியாஜம்தான். ஏன்னா உண்மையில என்னன்னு கேட்டான்னா பெருமானுக்கு இவளிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறபடினாலே இவளுக்கும் பெருமானிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் ஏற்றுக்கொள்வாங்கிறது தெரிகிறது. இருந்தா கூட இந்த வியாஜம் இருந்தா அதுவே பெரிய லாபம்.
அதாவது சூடி கொடுத்த நாச்சியார் அழகாக சொல்ற, அவருடைய பாவமாக சொல்வார்கள், ஒரு வியாஜம் இல்லாத போச்சே அப்படின்னு. சீதா பிராட்டிக்கு ஒரு வியாஜம் இருந்தது, வில் அப்படின்னு வியாஜம் இருந்தது, எம்பெருமான் விவாகம் செய்து கொண்டார். நப்பினை பிராட்டிக்கு காளை அப்படின்னு ஒரு வியாஜம் இருந்தது, எம்பெருமான் காளையை அடக்கி விவாகம் செய்து கொண்டார். அப்படியாக ஆண்டாளுக்கு என்ன வியாஜம் இருக்கிறதுன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. அப்ப ஏதாவது வியாஜம் இருந்தால் எம்பெருமான் அழித்துக் கொள்வானே, எந்த ஒரு வியாஜம்னா ஒரு சாக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு கடைசியில பெரியாழ்வார் இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமான் வருவான் அப்படின்னு இருந்தார்னு வரும். இப்பொழுது அடுத்த பாசுரம் பார்க்க போறோம். 22வது பாசுரம். கொம்பார் தழைகை சிறுநான் எருவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பாறு களிறு வினவுவதையர் உள்ளூரும் கள்வர் தம் பாரகத்து என்று மாடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே. இந்த பாசுரம் நாயகியினுடைய தோழியாக இருப்பவள் நாயகனை பார்த்து பரிகாசமாக சொல்லக்கூடிய பாசுரம். நாயகனை பார்த்து தோழிகள் பரிகாசம் செய்வார்கள் என்பது பிராச்சீனத்திலே வழக்கம் உண்டு, இப்பொழுதும் வழக்கம் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு இது ஒரு லீலை. இந்த ஒரு கேலி விளையாட்டு மூலமாக நாயகனையும் நாயகியையும் அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் என்பதுதான். பரிகாச கிரசகீனாம் சுவாமி தேசிகன் கூட சொல்லிருக்காரு இல்லையா, நாகேஷய சுதனு பக்ஷிரத கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயந்தி பரிகாச கிரசகீனாம். சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்துல கூட தோழிகள் எல்லாம் பரிகாசம் செய்தார்களாம். இவர்கள் இப்ப பரிகாசம் செய்து ஆண்டாள் கிட்டே போய் பரிகாசம் பண்றார். ஏமா ஒரு வரன் அதை ஸ்வயம்வரமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், நீயே கல்யாணம் பண்ணணும், நீயே போய் ஏற்றுக்கொண்டிருக்கிற. அம்மா அப்பா பார்த்து கொடுத்த வரன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இருக்கலாம். ஆனா நீயே பார்த்து ஏத்துண்ட வரன். இந்த வரன்ல நாகேஷ அப்ப எப்படி இருக்காருன்னா நாகேஷயா பக்ஷி ரதா அப்படின்னு நாகேஷனாக்க பாம்புல படுத்துன்னு இருக்காரு. இப்படி ஒரு வரனா ஏற்றுக்கொள்வாய்? பாம்புல போய் படுத்துக் கொள்ள முடியுமா? நாகத்திலே சயனம் பண்ணின்னு இருக்காரு, பக்ஷி ரசனா இருக்காரு, திடீர்னு ஓடி போடுவார், திடீர்னு வருவார் அப்படின்னுபடியா இருக்காரு. புருஷ புராணஹா, புராண புருஷனா இருக்கார், ரொம்ப வயசானவரா இருப்பார் போல இருக்கு. இப்ப என்னைக்கு வந்தார் என்னைக்கு அவதாரம் பண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக நீ பார்த்த வரன்லே ஒரு நல்ல வீடு இருப்பவராக, நிலையாக இருப்பவராக, இளமையாக இருப்பவராக இல்லாமல் புராணனாக ஒருத்தனை விவாகம் பண்ணிட்டு இருக்கேன், பக்ஷிரசனாக இருப்பவனு போய் ஒருத்தனை விவாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு பரிகாச வார்த்தைகள்லாம் சொல்றாங்களாம். இதெல்லாம் நிந்தா வார்த்தைகள் இல்ல, பரிகாச வார்த்தைகள்ங்க. ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாகான்னு சொல்றார் தேசிக அழகா. என்ன கேட்டா இதெல்லாம் சமுச்சிதம் பிரணயமா, அவருக்கும் உனக்கும் தான் உச்சிதம், உங்க ரெண்டு பேருக்கும் தான் மேடு ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்ற மாதிரியாக இந்த பொருத்தம் இருக்கு, வேற யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா புராணகம் அப்படின்னு கேட்டா ரொம்ப பழமையானவன் மொத்தம் அர்த்தம் இல்ல, புறா நவகான்னு அர்த்தம். பழமையாக இருந்துன்னு அதே சமயம் புதுமை மாறாம இருந்தா அதுக்குதான் புராணம்னு பெயர். புறா அப்படி நவகா, ஒரு நாள் பழசா இருக்கணும் ஆனா புதுமை மாறாம இருக்கணும், அப்படி எம்பெருமான் இருக்கானோ. அதனால உனக்கு ஏற்றபடி எம்பெருமான் இருக்கான். பக்ஷி ரதா அப்படின்னா கருத்மானிலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா அதே கருத்மானிலே உண்மையும் ஏற்றுக்கொண்டு போகும்படியாக பெரிய வாகனத்தோட இருக்கான். கருத்மான் அப்படின்னா ஏதோ சின்ன வாகனம், ஒருத்தர் மாத்திரம்தான் போகணும்னு இல்லை. ஸ்ரீதேவியும் பூதேவியும் இரண்டு பேரையும் கருட வாகனத்திலே எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு எழுவான் அப்படின்னு உண்டு இல்லையா? அப்ப நீங்கள்லாம் ஆனந்தமாக பறக்கலாம், நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த இடத்திலே வரலாம். அது மட்டும் இல்லாமல் கருத்மாங்குவார் வேதாத்மாவாக இருக்கக்கூடியவர். ஆக வேதங்கள் உங்கள் இருவரையும் சொல்லுகின்றன அப்படிங்கிற பொருத்தம் கருட வாகனம் பெருமாளுக்கு எப்படி பொருந்துமோ அந்த மாதிரி உமக்கு தானே பொருந்தும், வேற யாருக்கு பொருந்தும்? பெருமாள் தவிர கருட வாகனத்திலே யார் போகலாம்னா ஸ்ரீதேவி பூதேவி தவிர வேற யாராவது போக முடியுமா? பெருமாளை தவிர வேற யாருக்காவது கருட வாகனம் உண்டா?
பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தவிர வேற யாருக்காவது கருட வாகனம் உண்டா? சரியா இருக்குமா? அப்படின்னா என்னதான் இருந்தாலும், என்னதான் பகவத் ராமானுஜருக்கு உற்சவம் நடக்கிறது, சுவாமி தேசிகனுக்கு உற்சவம் நடக்கிறது, கருட வாகனம் எல்லாம் கிடையாது. ஆனா பெருமாளுக்கு இந்த விராட்டிகளுக்கு மாத்திரம்தான் கருட வாகனம்னா அப்ப எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பக்ஷி ஏன்னா வேதத்தினாலே பிரதிபாத்தியர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நாகேஷயா அப்படின்னா ஆதிசேஷன்ல இருக்காருன்னா, ஆதிசேஷன்ல பெருமாளும் பிராட்டியுமா தானே சீவைகுண்டத்துல இருக்கா. தேவி பூஷாதி ஜுஷ்டகா ஆதிசேஷன்ல பெருமாள் இருக்கும்போது உபயநாச்சிவாரோடு இருக்கா இல்லையோ? அப்போ உமக்கு தானே பொருத்தம். ஆதிசேஷன்ல இருப்பதோ ஆதிசேஷன்ல கிடப்பதோ அதெல்லாம் உமக்கு தானே பொருத்தம், வேற யாருக்கும் பொருத்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு ஸ்லோகம். இது பரிகாச வார்த்தை. ஒரு பக்கம் பார்த்தா பரிகாச வார்த்தை, ஒரு பக்கம் பார்த்தான்னா ரெண்டு பேருக்கும் உள்ள பிரணயத்தை சொல்லக்கூடிய, உங்க ரெண்டு பேருக்கும் தான் பொருத்தம், வேற யாருக்கும் பொருத்தம் இல்லை. சமுச்சிதம் பிரணயம் பவத்யா சந்தர்சயந்தி பரிகாச கிரசகீனாம். அந்த மாதிரிதான் பரிகாச வார்த்தை பண்ணணும். பரிகாச வார்த்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில அவர் மனம் நொந்து போய் இவர்களை கோபித்துக் கொள்கிற மாதிரி ஆக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அற்புதமான ஒரு பரிகாச வார்த்தை தான் இப்பொழுது தோழியானவள் சொல்லுகிறாள் அப்படின்னு வருகிறது. தோழியும் அதாவது நாயகியும் தோழியுமாக புனங்காத்து கொண்டிருக்கின்றனர். வயலிலே காவல் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்திலே வயற்காட்டிலே காவல் காத்துக் கொள்வது அப்படின்னு உண்டு இல்லையோ? அப்படியா திணைப்புணம் காத்துக்கொண்டு இவர்கள் இருக்கிற சமயத்திலே நாயகன் அங்கே வருகிறான் அந்த பக்கம். அப்போ ஏற்கனவே நாயகியோடு பழக்கம் உள்ளவன், சொல்பமாக பழக்கம் உள்ளவன், ஒரு விதத்திலே நாயகியோடு அளவற்ற காதல் உடையவன். நாயகிக்கும் இந்த விஷயம் தெரியும். ஒரு விதத்திலே நாயகியை புணர்ந்து பிரிந்த நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நாயகன் அந்த இடத்துல மெதுவா வரான். அப்பொழுது தோழி பார்த்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருக்கிற இடத்துல நேர அந்த இடத்துக்கு வந்தவன், என்னோடு மத யானையானது இந்த பக்கம் வந்ததா என்று கேட்டான். முன்னாடியே ஒரு பாசுரத்துல பார்த்தோம், நான் ஒரு மத யானையை அம்பு எய்தேன், அந்த அம்போடு கூட ஒரு யானை இங்க போச்சா. காட்டுல யானை நிறைய போகத்தான் போகணும், அப்படி இல்லை, அம்பு தைச்சிருக்கும் அதன் உடம்புல, நான் எய்த அம்பு, அந்த அம்போடு கூட ஒரு மதையானது இந்த பக்கம் வந்துதா, நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டான். இதை பார்த்த உடனே அந்த கேட்ட உடனே அந்த தோழிக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏனென்றால் உண்மையா அங்க யானையும் கிடையாது, அதுவும் அம்பு எய்த யானை அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. யானை அந்த பக்கம் வரவும் இல்லை. ஏன்னா எதற்காக நாயகன் கேட்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வேணுமல்வா, மெதுவாக இவருடன் பேச்சு கொடுத்து மெதுவாக இவருடன் தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு தானே நாயகன் வந்து சொல்லுகிறான். அதனால அதை பார்த்து நாயகிக்கு சிரிப்பு வர, அவள் நாயகனுடைய தோழிக்கும் சிரிப்பு வர, அந்த தோழியானவள் அழகா ஒரு வார்த்தை சொல்றார். ஆகா, இவரை பார்த்தியா, கொம்பார் தழை கை சிறுநான் எருவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவது ஐயர். இந்த ஐயர் இருக்கிற இந்த பெரியவர், அம்பார் களிறு, அம்போடு கூட இருக்கக்கூடிய யானை இங்க இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்க. சரி, அப்ப அம்பை எய்தார் என்றால் இவர் கையில வில்லு இருக்க வேணும் அல்லவா? ஆனா வில்ல காணுமே. கையில பார்த்தா மரக்கிளை கொம்பு ஒண்ணு கையில வச்சுட்டு இருக்க. மரக்கிளையிலேருந்து ஒரு தழை கொம்பு ஒன்னை எடுத்து அதை கையில வச்சுட்டு இருக்கார். யானையை அடித்தவர் என்றால் வில்லு தானே இருக்கணும், ஆனா வில்லை காணும். சரி, வேண்டாம், இவர் வில்லு எறிந்தான்னு சொல்லுகிறாரே, அப்ப வில்லு எறிந்த ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? இவர் தோளிலே அடையாளம் இருக்கிறதா? இல்ல அந்த சப்தங்களை எல்லாம் நாம் கேட்டோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா இவர் சொல்லச்ச மாத்திரம் இவர் நாங்கள்லாம் வேட்டை அடித்தோம், வேட்டைக்கு யானையை அம்பாலை எடுத்தோம் அப்படின்னு வேட்டையை கொண்டாடி, தான் செய்யாத வேட்டையை ஏதோ பெரிய காரியமாக செய்ததாக கொண்டாடின்னு இருக்காரு இவர். அம்பாறு களிறு வினவுவது, அம்போடு கூடிய களிறு இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நாங்க இது வரைக்கும் கேட்டதே இல்லை. புல்லூரும் கல்வர்த்தம் பாரகத்து, கருடவாகனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இந்த பெரிய லோகத்திலே இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன, இதெல்லாம் என்னன்னைக்கும் நடக்காத ஒரு காரியம்.
இந்த வார்த்தைகள் ஒண்ணுக்குள்ளு பொருத்தமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர். அப்போ இதை பார்த்து கேட்டையா, இவரு யானை மேல அம்பு எய்திருக்கிறாராம், அந்த அம்போட யானை போச்சான்னு கேட்டார். அம்பு எய்கிறவர் கையில வில்லு இருக்க வேண்டாமோ? ஆனால் கொம்பார் தலை கையோட இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு. அப்பிருந்த அடையாளமும் ஒண்ணும் இல்லை. அப்ப இவருடைய வார்த்தையும் இவருடைய செயலும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டு இருக்கிறது. உலகத்துல இந்த மாதிரி ஏதாவது உண்டா? சரிதான், இவர் கேட்டுக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கேள்வி கேட்டா இவருக்கு பதில் சொல்வதற்காகவா நாங்கள் இங்கே இருக்கிறோம்? இந்த மாதிரி கேள்விக்கு வம்பு பேச்சுக்கு பதில் சொல்வதற்காகவா எங்களை இந்த கொல்லையிலே காவல் வைத்திருக்கிறார்கள் எங்கள் பெரியோர்கள் அப்படின்னு வேடிக்கையா வார்த்தையை சொல்லுகிறாள். இந்த பெரியவர் மரக்கிளை தழைய கையில வச்சுட்டு இருக்கார். ஆனா சொல்லச்ச பார்த்தா ஏதோ வேட்டைக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கார். தாம் ஒரு யானையை அடித்ததாக சொல்லிட்டு இருக்கார். அந்த யானை இந்த பக்கம் வந்ததோ பார்த்தங்களான்னு கேட்டு இருக்கார். யானை அடிச்சா இருந்தா கையில வில்லு இருக்காதோ? இல்ல அந்த சப்தமாவது நமக்கு கேட்காதோ? வில் அடிக்கிற சப்தமோ யானை ஓடுற சப்தமோ ஏதாவது கேட்காதோ? ஒண்ணுமே இல்லையே. அப்ப தழைக்கும் வேட்டைக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கே. இந்த கேள்விக்கா நாங்க பதில் சொல்லணும்? இதுக்காகவா நாங்க வந்திருக்கோம்? இதுக்காகவா எங்களை இங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. உண்மையில நாயகனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, கொம்பார் தழையை கொண்டு வந்திருக்கான். தழையோட ஒரு மரக்கிளை கொம்பு, அதுல நிறைய பூவெல்லாம் இருக்கு, அதோடு கூட கொண்டு வந்திருக்கான். நாயகியை பார்க்க போகும்போது பெருமை போக வேண்டாம். இந்த காலத்துல புஷ்பூம் கொத்து கொண்டு வரா இல்லையா, புஷ்பூ கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக இவள் குறிஞ்சி நிலத்து நாயகி. இதெல்லாம் நாயகியெல்லாம் எந்த நிலத்திலே முல்லை நெய்தல், அது மாதிரி கடலை பத்தி சொல்லும் போது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். முன்பாட்டிலே முல்லை நிலத்தை பார்த்தோம். இப்ப குறிஞ்சி நிலத்து நாயகன் நாயகியா இருக்கார் அப்படின்னு அகத்துறை விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த பாட்டு எல்லாம். அப்படியே அதுக்குள்ளெல்லாம் போகலை, ஏன்னா பரிச்சயம் ரொம்ப குறைவா இருக்கிற அப்படின்னா. அதனால அந்த நாயகியை பார்ப்பதற்கு வெறும் கையோடு போனா நல்லா இருக்காது. அதனால அப்படியே ஒரு பூங்கொத்து கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கொம்பார் தழையோடு கூட அதை கொண்டு வந்திருக்கான் அவன். அப்புறம் இவன் பேசுவது எதற்காக கேட்டா, இப்படி ஏதாவது பேச ஆரம்பித்துதானே மெதுவாக அவரிடம் பேச்சு கொடுத்துதானே தன்னுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் சொல்ல வேணும் அப்படின்னு, அதற்காக அப்படின்னு. அப்புறம் வேட்டை கொண்டாடுவது எதற்காக அப்படின்னு கேட்டானா, நான் ஒரு வேட்டைக்காக இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா உள்ள அர்த்தம் அதுக்கு இருக்கு. நான் உன்னை வேட்டைக்காக, அதாவது வேட்கைக்காக இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வார்த்தை, நாயகனுக்கும் நாயகிக்கும் மட்டுமே தெரிந்த வார்த்தை. தீர்த்தம் தாகம் எடுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம். தீர்த்தம் தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் கொண்டு வா, தாகம் எடுக்கிறது தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னா அப்ப தீர்த்தம் கொண்டு வான்னு அர்த்தம் இல்லை, பின்ன வேற ஏதோ உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கும்ல. அதே மாதிரியான ஒரு பாவத்திலே நாயகன் இருக்கான். இருந்தா கூட இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதானே இவர் கேட்கிறார். இவர் பேசுற வார்த்தையெல்லாம் இப்படி இருக்கேன்னு இதெல்லாம் தெரிந்துட்டு சோழி பரிகாசம் பண்றார். சரி, இந்த பக்கம் எதுக்காக வந்தங்கோ அப்படின்னு கேட்டா, வேட்டைக்காக வந்தேன்னா. சரி, வில்லு எங்க இருக்கு அப்படின்னா தழையை காட்டினான், இதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வில்லு இல்லாட்டா பரவாயில்ல, அம்பாவது இருக்கா அப்படின்னா, அம்புதான் யானை மேல அடிச்சு விட்டேனே அப்படின்னா அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பார்த்தான்னா ஐயர் பரிகாசம் சொல்லாதோ, இது பெரியவர் இருக்காரு, ஐயர்னா பெரியவர்ங்கிற அர்த்தத்துல வருது. தமிழ்ல ஐயர்னா பெரியவர். ஐயர் ஐயங்கார்னு ஒரு கட்டுரை ஒண்ணு நாவல்பாக்கம் தேவநாச்சார் சுவாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகான கட்டுரை. ஐயர்னா என்ன, ஐயங்கார்னா என்னன்னு. அதாவது சம்ஸ்கிருதத்துல வேதத்துல அரியர் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அரியஹா அப்படின்னு ஒரு பெரியவர், நல்ல யாகங்கள்லாம் செய்யக்கூடியவர், வேதாத்தியனம் பண்ணவர், இவருக்கெல்லாம் அரியஹா அப்படின்னு பெயர். இங்க வேதத்துல இது அடிக்கடி வரும் நிறைய. அதுதான் ஆரியஹா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, பின்னாடி ஆரியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த அரியஹாங்கிறது தான் வேதத்துல இருக்கு. அந்த அரியஹாங்கிறது தான் தமிழ்ல ஐயர், பெரியவங்க அர்த்தத்துல, மரியாதைக்குரியவங்க அர்த்தத்துல ஐயர்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஐயங்கார் அப்படின்னா அதுலயே இன்னும் மரியாதைக்காக கார் அப்படின்னு சேர்த்திருக்க. அம்மங்கார் கொஞ்சம் மரியாதையா இருந்தா காரு அப்படின்னு சேர்த்து சொல்றது தெலுங்கு பக்கத்துல வழக்கம். ஆந்திர பிரதேச பக்கத்துல அம்மாறு அப்படின்லாம் சொல்லுவா. அது மாதிரி காரு அப்படின்னு சொன்னானே
கொஞ்சம் மரியாதைக்குரிய வார்த்தை. அவர்கள்னு தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி இந்த காருங்கிறது. அதனால ஐயருங்கிறதே இன்னும் கொஞ்சம் மரியாதையோட கூட்டி செய்யறதுக்காக ஐயங்கார்னு சொல்றாருன்னு எழுதியிருக்க. ஆஹா, ஐயர்னா மரியாதைக்குரியவர் அப்படின்னு அந்த அர்த்தத்துல தான் இங்கேயும் சொல்ற. இந்த பெரியவர் இருக்க, ஆனா பரிகாசம், பெரியவர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. கொம்பார் தழை கை சிறுநான் எரிவீலம். இவருடைய கையில கொம்பு 6 தழை, கொம்போடு கூடிய தழை இருக்கு. ஒரு கொம்பு, அதுல பொருந்தி இருக்கக்கூடிய தழை, இதை கையில வச்சுன்னு வந்துட்டு இருக்காரு இந்த பெரியவர். பாருங்க, ரொம்ப பெரியவர் போல இருக்கு. கொம்பு 6 தழை கை, தழையோட இருக்கு கொம்பு. அதாவது ஏதோ ஒருத்தரை விரட்டுறதுக்காக நன்னா முத்தி போன கொம்பெல்லாம் கொண்டு வரல, அழகா பூந்தளிரோடு இருக்கக்கூடிய கொம்பு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நாயகிக்கு கொடுக்கணும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனாலதான் கொம்பார் தழைன்னா அழகா சொல்றேன். நன்னா தலையெல்லாம் இருக்கு, நன்றாக பூத்து இருக்கு. விரட்டுவதற்காக காஞ்சு போன கொம்பு கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வரல. கொம்பார் தழை கை சிறுநான் எரிவீலம். சிறிய நாணை கையில எடுத்துக்கொண்டு எரிவு, அதே அம்பை எரிந்தார் என்பதை இளம் நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லைன்னு அர்த்தம். சரிதான், அந்த வில்லு எடுத்துட்டு, வில்லு இல்லை இவர் கையில, கொம்பு வச்சுட்டு இருக்கார். சரிதான், வில்லு எடுத்து அம்பு போட்டாரா அப்படின்னா இவர் போட்டதாவும் தெரியல, அதை நாங்க பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்படின்னார். சிறு நான் எரிவிலம் வேட்டை கொண்டாட்டு. இளம்னா எங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், நாங்க பார்க்கல கேட்கல அப்படின்னு அர்த்தம். அதாவது சிறு நான், வில்லிலிருந்து நானிலிருந்து எரிவு எரிந்ததாக இளம் இல்லையே, அதை நாங்கள் பார்க்கவில்லையே அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா சிறுநான் எரிவு அப்படிங்கிறது வில்லுக்கு பெயர்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆக வில்லு கூட இவர் கையில இல்லையே அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல அந்த சிறுநான் நிறுவனா நான்ல இருந்து இருந்து தோளிலே அடையாளம் இருக்கும் இல்லையோ, அந்த அடையாளம் கூட இல்லையே. பெருமாள் ராமபிரான் தோல்ல அந்த அடையாளம் இருந்தது. வில் எடுத்து நான் ஏற்றி ஏற்றி அந்த தோல் வரைக்கும் நான் விபூத்தி இழுக்கிறா இல்லையா, இந்த நான்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கயிறது, அது எத்தனைக்கு எத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அந்த அஸ்திரம் வேகமா போகும். அதனால திருடமா இருக்கும். அந்த நான் தோல்ல பட்டாலே அந்த இடம் கண்ணி போகும். அப்படிப்பட்ட நானா இருக்கும். நான் கயிறுங்கிறது சாதாரணமா இருக்காது, ரொம்ப வேகமா போகணும், அந்த அஸ்திரம் ஆழமா போகணும் இல்லையோ அதுக்காக. அதனால அது பட்டா தோல் எல்லாம் அப்படியே வந்து கிணாங்க சோவினாங்கிற மாதிரி அது அடையாளம் இருக்கும் அப்படின்னு பெருமாளுக்கு அது உண்டாம். அப்போ பெருமாள் ஸ்ரீராமனுக்கு அது உண்டு, சீதா தேவிக்கு அது மிகவும் போக்கியமாக இருந்தது அப்படின்னா சொல்லுவார்கள். உருத்தனமா. அப்போ வீர பத்தினிகள்லாம் இந்த மாதிரி அடையாளத்தோடு கூட தோளிலே சாயும் போது அந்த நாயகனுடைய தோல்ல இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள்லாம் உறுத்தணும், அது அவளுக்கு போக்கியமா இருக்கும். அப்படி உறுத்தலைன்னா ஏதோ பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சந்தேகம் வந்துருவான் அவளுக்கு. பெண்ணுடைய தோல் மாதிரி இருக்கே, ஆணுடைய தோல் மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைப்பார்களாம். அந்த மாதிரி ஒரு அடையாளமாவது இருக்கணும் இல்லையோ, ஆனா அது கூட இருக்கிறதா தெரியுது, ஏன்னு வேடிக்கையாக சொல்லுகிறார். கொம்பார் தழை கை சிறு நான் எரிவிலம் வேட்டை கொண்டாட்டு. வேட்டையை கொண்டாடுகிறார் இவர். இவர் கொண்டாடுவதோ வேட்டைன்னு அர்த்தம். இவர் சொல்லச்ச சரி எங்க என்னன்னு கேட்டா நாங்களாம் இந்த பக்கம் வேட்டையாட வந்தோம்னு பெருமையா சொல்லிக்கிறேன் அப்படின்னு. வேட்டைக்கான ஒன்னையும் காணும், யானையும் போக காணும், ஆனா பெருமையா சொல்லிக்கிறார். அப்போ எதை இவர் வேட்டையாட வந்தார் அப்படிங்கிறது. புல்லூரும் கல்வர்னு சொல்றாரு இல்லையா, அங்க கல்வர்னு பதம் இருக்கு. பெருமானை பற்றி, பெருமான் தானே நாயகன், அப்போ பெருமானை பற்றி சொல்லிச்ச புல்லூரும் கல்வர் அவர் அல்ல. அவர் வேட்டையாடுறார், வாஸ்தவம் தான், வேட்டையாடுவது மிருகங்களே இல்லை. என்ன இந்த நாயகியினுடைய மனசை உள்ளங்கவர் கல்வன் சொல்ற மாதிரி, என் உள்ளங்கவர்ந்தானேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இதைதான் வேட்டையாட வந்திருக்கார் போல இருக்கு. இந்த மிருகபக்ஷிகளை வேட்டையாடுறதுன்னா வில்லெல்லாம் கொண்டு வரணும், நாயகியை வேட்டையாட வந்திருக்காரு இல்லையா, அதுதான் தழைக்கை. கொம்பார் தழைக்கை அதெல்லாம் கொண்டு வந்திருக்கார். அதனால கொம்பார் தழைக்கை சிறு நான் எரிவீலம் வேட்டை கொண்டாட்டு
அம்பாறு களிறு வினவுவது ஐயர். இவர் கேட்பது எங்களை பார்த்து என்ன கேட்கறான்னு கேட்டா, அம்பார் களிறு இந்த பக்கம் போச்சா, அம்போடு கூட ஒரு யானையை அடிச்சேனே அந்த இந்த பக்கம் போச்சா அப்படின்னு கேட்டு இருக்கார். அப்படி புள்ளூரும் கல்வாறு தம்பாரகத்து என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன. இந்த உலகத்துல இந்த மாதிரி என்னைக்குமே நடக்கல, என்றும் ஆடாதன, என்னைக்கும் நடக்கல. தம்மில் இந்த மாதிரி யாராவது வார்த்தை சொல்லுவாளா? தம்மில் கூடாதுனா அல்ல, இவருக்குள்ளேயும் தமக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தம் இல்லாத ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. கிருஷ்ணன் வார்த்தை சொல்ற மாதிரியாக வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. கிருஷ்ணன் இப்படியே மேல ஏறி வெண்ணெய் எல்லாம் எடுக்க பொத்த உருளை கவிழ்த்து அதன் மேல் ஏறி மேலாம் ஏறி உரி மேல இருக்கிற வெண்ணெய் எடுக்கச்ச பட்டுன்னு அந்த பக்கம் வந்துட்டான். அங்க ஒரு ஆயருக்குள்ள தாயார் ஊத்தி வந்துட்டான். நீ எங்கடா மேல ஏறி இருக்க அப்படின்னா, எங்காத்து கண்ணுக்குட்டியை தேடி வந்தேன். எங்க இந்த பக்கம் வந்தேன்னு, எங்காத்து கண்ணுக்குட்டியை தேடி வந்தேன் அப்படின்னா, அப்போ பானையில கைவிட்டதேனோ, பானையில் கைவிட்டதேனோ அப்படின்னா, இல்ல பானையில வெள்ளையா இருந்தோ அதனால எங்காத்து கண்ணுக்குட்டி தான் இங்க இருந்ததோ அப்படின்னு நினைச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னா, பானைக்குள்ள கண்ணுக்குட்டி இருக்கும் படவா அப்படின்னு கேட்கறான். அதான் மாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொத்தன் இறங்கி ஓடி போயிடுறான். பொருந்தாத சில வார்த்தைகள்லாம் கண்ணன் கிட்ட கத்துண்டா மாதிரியாக இவனு சொல்றேன். உள்ளூரும் கல்வர் தம்பாரகத்து, அதான் இந்த உலகத்திலேங்கிறத சொல்றதுக்காக, இந்த உலகம் எம்பெருமானுடைய உலகம், அந்த எம்பெருமான் தான் புள்ளூரும் கல்வர். அவர் கருட வாகனத்திலே போகக்கூடியவர். அவர் கருட பறவையை ஊரும்னா நடத்துபவர் அர்த்தம். கருடமே வழி நடத்தக்கூடிய கல்வராக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்வர்தம் பார், அவனுடைய உலகத்திலே பாரகத்து என்றுமாடாதன, என்னைக்குமே இல்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரி யாராவது வந்து கேட்பாளா அப்படின்னு. இந்த இடத்துல புள்ளூரும் கல்வர்னு சொல்லும் போது அவனேதான நாயகன், அவனை மூன்றாவது மனுஷனாக வச்சு சொன்னா கூட உள்ளுக்குள்ள அந்த அர்த்தம் இருக்கு. ஓ, இந்த கல்வர் இந்த மனசை அபகரித்து போவதற்காக வந்திருக்கார், வந்து உடனே அவர் கருட வாகனத்திலே ஏறி போக போறார் அப்படின்னு. புல்லூரும் கல்வர் தம்பாரகத்து என்றும் ஆடாதன, இந்த மண்ணுலகத்திலே நான் என்னைக்குமே கண்டதில்லையே இந்த மாதிரி ஒண்ணு அப்படின்னு. தம்மில் கூடாதன, இல்ல சீவை குண்டத்துல உண்டானா எங்கேயும் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி தம்மில் கூடாதன அப்படின்னு. யானை இந்த பக்கம் வந்துதா அப்படின்னு ஒரு பெண்ணை தேடின்னு வந்து யானை இந்த பக்கம் வந்ததான்னு கேட்கறதுல அவருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. மொத்தமும் பொய்யாகவே இருக்கு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வம்பாறு வினா சொல்லவோ, இவருடைய வம்பாறு வினை, வம்பு பொருந்திய இந்த கேள்விகளுக்கு விடை சொல்றதுக்காகவா எங்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். வம்பாறு வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே. வான்னா பெரிய அர்த்தம், புனம்னா நிலம். இந்த பெரிய நிலத்திலே எங்கள் காவல் வைத்தது, இந்த மாதிரி இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்காகவா எங்களை இங்கே வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வம்பாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், வம்புனா புதுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. வம்பு பிடிச்ச வார்த்தைன்னு ஒரு பக்கம் அந்த அர்த்தமும் இருக்கு. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொன்னா இவன் வம்பு பேசுவதற்கே வந்திருக்கா. ஏன்னா உள்ள ஒரு அர்த்தம் வச்சு வெளியில ஒண்ணு பேசுவதற்காக வந்திருக்கா இங்க. ஆனால் இந்த மாதிரி இவன் வம்பு பேசுவதற்கு பதில் சொல்லவா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம், அந்த இடத்துல வம்புனா வீண் அர்த்தம், வீண் பேச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு வம்புனா புதுமை அப்படின்னு அர்த்தம். புது பாணியா இருக்கே, இந்த மாதிரி புது பாணிக்கு நாங்க பதில் சொல்லணுமா, ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டானா, எம்மை இவ்வான்புணத்தை வைத்தது, எங்களை பெரியவா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கா. எங்க அகத்து பெரியவர்கள் அவர்கள் எங்களை வைச்சது உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இல்ல, நிலம் காப்பதற்காக. இதனால என்ன குறிப்புன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வம்பு பேசுவதற்கு அதே மாதிரியான நிலையிலே நாங்களும் வம்பு பேசிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க. அப்போ பெரியவாளுக்கு அது இஷ்டமாக இருக்காது. நாங்கள் எல்லாம் பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எங்கள் பெரியோர்கள் எங்களை வைத்து எதுக்காக அதை தான் செய்வோம். நாங்கள் எல்லையை மீற மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை மீற மாட்டோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் அப்படின்னு. நான் கண்ணன் ஏதாவது பேசினான்னா சில சமயம் அதுக்கு
வேற ஏதோ 2-3 அர்த்தங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்ப அண்ணா என்னப்பா நீ பேசுற அப்படின்னு, உன் பேச்சு எங்களுக்கே புரியலையே, உன் பேச்சு புரியும்படியாக நாங்கள் அந்த அளவு நாங்கள் பருவநிலையை அடையவில்லை அப்படின்னு நாச்சியாரே சொல்ற அங்க. அப்போ என்ன பேச்சு, உன் பேச்சு புரியல, புது புது வார்த்தையாக நீ பேசுவதற்கெல்லாம் இருக்கே அப்படின்னு அவர்களே பரிகாசமாக கேட்கிறார்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இவன் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் சுதந்திரம் அல்ல, பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சேர்த்து வைத்து, கொம்பார் தழை கை சிறுநான் எரிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவதையர் புல்லூரும் கள்வர் தம்பாரகத்து என்றும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பாறு வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே. அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காக என்னை இங்க வைத்திருக்கார்கள் அப்படின்னு. இந்த பாட்டுக்கு உள் அர்த்தமாக பார்க்கும்போது நம்ம ஆழ்வார் இந்த இடத்துல அவதாரம் பண்ணியிருக்கார், ஆச்சாரியர்கள்லாம் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள், சுவாமி தேசிகன், சுவாமி பகவத் ராமானுஜர் இவர்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அம்பார் வினா சொல்லவோ, அம்பு பேசுறதுக்கு இங்க அவதாரம் பண்ணியிருக்கா, ஆச்சரியமான சீசுக்திகளை கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணியிருக்கா. நிறைய பேர் என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கறா இல்லையா, வாதங்கள்லாம் பண்றான். வாதத்துல இவர்கள்லாம் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னா கூட உங்களோட வாதம் பண்ணி ஜெயிப்பதற்காக இங்க வந்தது. நீங்க வாதம் பண்ணுவவர்கள்லாம் பொருந்தும்படியாக வாதம் பண்ணுகிறீர்களா அப்படின்னா அதுவும் இல்லை, பொருந்தாம ஏதேதோ வாதம் பண்ணுவார்கள். நீங்க எல்லாம் கொம்பார் தடை கை சிறு எரிவிலம் அப்படின்னு வாதம் பண்ணணும்னா நல்ல சாஸ்திரங்களை கையில வச்சுண்டு நல்ல தர்க்க வாதங்களை கையில வச்சுட்டு வரணும் இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ விபரீதமான அர்த்தம் சொல்லி கொண்டு அவளுடைய கற்பனையை வச்சுட்டு வாதம் பண்றாளே தவிர சாஸ்திரத்தை வச்சுட்டு வாதம் பண்ணல. கற்பனையை வச்சுட்டு கல்பனா சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டுதான் அத்வைத மதமோ பௌத்த மதமோ இதெல்லாம் கல்பனா சக்தி வச்சுன்னு வந்திருக்கே தவிர சாஸ்திரத்தை வச்சுட்டு வரல அப்படின்னு. அப்ப கொம்பார் தடை கையில வச்சுருக்கதான் வெறும் கல்பனா சக்தி தான் அப்படின்னு. வாதம் பண்றதுக்காக சாஸ்திரத்தை வச்சு இவாள் நம்மளோட வாதம் பண்ணா பரவாயில்ல, அவளா ஏதோ கல்பனா சக்தி வச்சு தர்க்க ஜட்டிலமா தர்க்க பாண்டித்யத்தை வச்சு வாதம் பண்ணிட்டு இருக்காளே தவிர வேதம், அந்த வேதத்துக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் சொல்லல. சிறு நான் எரிவீலம், சரி வேற யாரோட நல்லா வாதங்கள்லாம் பண்ணி அவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா தர்க்கத்துல தான் வாதம் பண்ணிருப்பாளே தவிர சாஸ்திரத்துல இல்ல. வேட்டை கொண்டாட்டு சொல்ல சமத்திரம் நாங்க வேட்டைக்கு வந்திருக்கோம், பாதம் பண்றதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுவா. அம்பார் களிறு வினவுவதையர், மரியாதையா பார்த்தானா ரொம்ப பெரியவர், ஸ்ரீகிருஷ்ண மிஸ்ரர் அப்படி இப்படிலாம் சொல்லுவா. அப்படின்னா நாங்க இவாளை ஜெயிச்சிருக்கோம் அவளை ஜெயிச்சிருக்கோம்லாம் சொல்லுவா. அம்பார் களிறு, எங்க மதத்துல கூட தான் நாங்க யானையை அடக்கியிருக்கோம், இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிறது எங்க மதத்துல சொல்லியிருக்கு அப்படின்லாம் சொல்லுவா. எங்க மதத்துலயும் இந்திரியங்களை யானை தான் இந்திரியம் வச்சுட்டு இருக்காருங்க, இந்திரியங்களை அடக்கிறதெல்லாம் எங்க மதத்துல சொல்லியிருக்கு அப்படின்லாம் சொல்லுவா. புல்லூரும் கள்வர் தம்பாரகத்து என்றும் ஆடாதன. புல்லூரும் கள்வர் அப்படின்னா கருத்வானிலே இருக்கக்கூடிய கள்வர் எம்பெருமான், அதாவது வேத பிரமாணத்திலே இருக்கக்கூடியவன். கருத்மான வேதம் தானே, அதனால வேத பிரமாணத்திலே வேத நாயகனாக இருக்கக்கூடியவன், வேதத்தான் வேங்கடத்தான் சொல்லும்படி இருக்கக்கூடியவன் நாயகன். அவனுடைய லோகத்துல இது இப்படி எல்லாம் வாதம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சாஸ்திரம் அப்படிங்கிறதே வேதத்தை அடிப்படையா வச்சு வந்தது. அந்த வேத நாயகன்கிறவன் எம்பெருமான், அவனுடைய வேதத்தை வச்சுட்டு கடாபனா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான். வேதம்ங்கிறதே பெருமான் தானே. எஸ் நிஸ்வசிதம் வேதாகா, பெருமாளுடைய மூச்சு காற்றுதான் வேதம். பெருமாள் தான் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை, முதல்ல வேதத்தை வெளியிட்டது பெருமாள் தான். வேதத்தினுடைய அர்த்தமாக இருப்பவனும் பெருமாள் தான். எல்லாம் பெருமாள் தான், எல்லாம் பரபிரம்மம் சீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் என்றும் ஆடாதன, அந்த வேதத்துக்கு பொருந்தாமல் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் வாதம் பண்ணிட்டு இருப்பான். தம்மில் கூடாதன, இல்ல அவா சொல்றதே ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்துவானா அதுவே பொருந்தாது. வம்பார் வினா சொல்லவோ, இந்த வம்பு பேச்சுகளுக்கு பதில் சொல்றதுக்காக இவ அவதாரம் பண்ணியிருக்கா இவர்கள் எல்லாம் அப்படின்னா இல்லை. பின்ன என்ன கேட்டா, எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே,
இங்க அவர்களை எம்பெருமான் அவதாரம் பண்ண வச்சிருக்கான் இல்லையா, எம்மை வைத்தது அவதாரம் பண்ண வச்சிருக்கான். பூர்வர்களான ஆச்சாரியர்கள் அடுத்த உத்தரோத்தர ஆச்சாரியர்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த லீலா விபூதியிலே ஜீவர்களை எல்லாம் உஜ்ஜீவிப்பிக்க வைக்கிறதுக்காக இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பதில் சொல்லின்னு இருக்கா, ஆனா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்களேன், இதுக்காக அவதாரம் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்குன்னு சுவாமி தேசியன் அவதாரம் ஒண்ணு ஒண்ணு எப்படிப்பட்ட சீசுக்திகள், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள், எப்படிப்பட்ட பிரபந்தங்கள், எப்படிப்பட்ட காவியங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அவளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது இப்படி எல்லாம் உலகம் இருக்கே, அவளுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கே அப்படின்னு அந்த விஷயத்தை நினைத்து பார்த்து அருளி செய்த பாசுரம். இவர் ஆழ்வார் தாமும் கூட பராம் குஷார் அப்படின்னு தானே பெயர். அப்ப அவர்களுக்கும் ஆழ்வாரும் கூட பராம் குஷாரா இருக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் தேவம் உலகம் ஒன்று மட்டும் அந்த பாசுரத்தெல்லாம் பார்க்கலாம். அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லது மார்க்கண்டேயன் கதையா, மார்க்கண்டேயனும் அவனும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தானே அவருக்கும் மார்க்கண்டேயருக்கும் தீர்க்க ஆயுஷ் கிடைச்சது அப்படின்னா அதுவும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. என்னது திரிபுரம் எடுத்ததா எரித்ததா, அதுவும் எம்பெருமான் தானே. இதெல்லாம் நம்மாழ்வார் சொல்றார் இல்லையா அப்படின்னு. மார்க்கண்டேயனுக்கு வாழ்நாள் கொடுத்தது பெருமாள் தானே அப்படின்னு. இப்ப இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் அப்படின்னு அவர் எல்லாரையும் சொல்றார் ஆழ்வார். நீங்கெல்லாம் என்னென்ன வாதம் செய்யறவங்களோ எல்லாம் பெருமாள் தான் உங்களே பேச வைக்கிறான், அது உங்களுக்கு தெரியல அப்படி எல்லாம் சொல்ற. வழக்கும்போது சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா இதுக்காகவா வந்தது? பெரியோர்கள் காட்டி தந்த ரீதியிலே எம்பெருமான் அவதாரம் பண்ண வைத்த ரீதியிலே திருவாய்மொழி அருளி செய்து நல்ல சீசூத்திகள் அருளி செய்து பாகவதர்களை சந்தோஷிப்பிக்க வைத்து உஜ்ஜீவர்களை உஜ்ஜீவனம் பண்ண வைக்கிறதுக்காக வந்தது. அதனால நீங்களும் திருந்தி போங்கள். ஆழ்வாருடைய வார்த்தையும் ஆச்சாரியருடைய வார்த்தையும் கேட்டு நீங்களும் தெரிந்து போங்கள். அது இல்லாம வேட்டை கொண்டாடி கொண்டு நீங்க இந்த மாதிரி வாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு வராதுங்கோ அப்படின்னு அர்த்தம். இங்க கொம்பார் தழைகை சிறுநன் எரிவினம் வேட்டை கொண்டாட்டு அம்பாறு களிறு வினபூதையர் புல்லூரும் கள்வர் தம்பாரகத்தென்றும் ஆடாதன தம்மில் கூடாதன அம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்ததிவான் புனத்தே புனமோ புனத்தையனே வழி போகும் அறிவினையேன் மனமோ மகளிர் நுங்காவல் சொல்லீர் புண்டரீகத்தங்கள் மனமோரணைய கண்ணான் கண்ணன் வானாடம் அருந்தெய்வத்தினமோரணையீர்களாய் இவையோ நும் இயல்புகளே. நம்ம தோழி ரொம்ப அழகான ஒரு பாசுரத்தை சொன்னான்னு பார்த்தோம் இல்லையோ. இதை கேட்டு விட்டு நாயகன் சொல்லக்கூடிய பதில் இந்த பாட்டுல. தோழி இப்படி பரிகாச வார்த்தை சொன்னா இல்லையா, அப்ப அதை கேட்டு நாயகன் பதில் சொல்லுகிறான் அப்படின்னு. சரிதான், நீங்கள் எல்லாம் கொள்ளை காத்து கொண்டிருக்கிறீர்கள். கொள்ளை காத்து கொண்டிருக்கிற அந்த நாயகியையும் தோழியையும் பார்த்து நாயகன் தன்னுடைய ஆற்றாமை தன்னுடைய விஷயத்தையும் ஒரு விதமாக புலப்படுத்துகிறான் அப்படின்னு இருக்கு. ஆமாம் மகளிரே, பெண்களே, நீங்கள் புனம் காக்கிறீர்கள், நிலத்தை காக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் காப்பது இந்த புனமா அல்லது என்னுடைய மனமா, என்னுடைய மனசையா? நான் ஏதோ இந்த புனத்து அருகிலே, அதாவது இந்த நிலத்து வழியிலே இப்படியே நான் வழிபோக்கனாக இதை போய்கொண்டிருக்கிற என்னுடைய மனசை நீங்கள் கவர்கிறீர்களா? அந்த வயலிலே காவல் காக்கிறோம் என்ற பெயரிலே என் மனசை காவல் காக்கிறீர்கள். நான் போகிறேனா, வருகிறேனா, நான் என்ன செய்கிறேன் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு என் மனசை கவர்வதற்காக தானே நீங்கள் இங்கே இருப்பது. புண்டரீக தங்கள் வனையோரணைய கண்ணான், புண்டரீக காடு எப்படி இருக்குமோ அது போல குளிர்ச்சியான அழகான கண்களை உடைய கண்ணபிரானுடைய நாட்டிலே பரமபதத்திலே வாசம் பண்ணும் நித்திய சூரியனுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்களாயிற்றே நீங்கள். அப்போ நித்திய சூரியனுக்கு சமமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய சுபாவங்கள், இதையெல்லாம் இவையோ அப்படின்னு. நும் இயல்புகள் இவையோ நும் இயல்புகளே, இதுதான் உங்களுடைய சுபாவமா?
புனம் காக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அயலார் மனத்தை காப்பதுதான் உங்கள் சுபாவமா? இதுதான் உங்கள் செய்கையா? இதுதான் நல்லதா? இதுதான் தகுமா? என்னை பரிகாசம் செய்கிறீர்களே, நீங்கள் உண்மையே புனம் காப்பதற்காக தான் இந்த பக்கம் வந்தீர்களா, இல்ல என்னுடைய மனத்தை கொள்ளை கொள்வதற்காக வந்தீர்களா அப்படின்னு தன்னுடைய பாவத்தை அழகாக அவர்கள் மேலேயே சொல்ற மாதிரி சொல்லி பதில் சொல்லிட்டான். என் மனசை நீங்கள் கொள்ளை கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாயகன் இங்கே சொல்லிவிட்டான். அழகாக பாசுரம். இங்க புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையேன் மனமோ. நீங்கள் காவல் காப்பது எதை? மகளிர் நுங்காவல் சொல்லிர். மகளிர் பெண்களே, நுங்காவல் உங்களுடைய காவலானது புனமா, இந்த நிலத்தையா இல்ல மனமா? புனத்தையலே வழி போகும் அறிவினையேன். இந்த புனத்து பக்கம், இந்த வயல் பக்கம் நான் போயின்னு இருக்கேனே, என்னுடைய மனசையா நீங்கள் காவல் காக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க புனத்தையலே வழி போகும் அப்படிங்கச்ச நீங்களும் இந்த வயலை விட்டு வேற எங்கேயும் போக போறதில்லை, நானும் இந்த வயலை விட்டு எங்கேயும் போக போறதில்லை. நானும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பக்கமா வழிபோக்கன் போற மாதிரி போகலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன். வழிபோக்கன் மாதிரி அப்படி போய் என் யானையை பார்த்தீர்களா அப்படின்னு வேற ஏதோ கேள்வி கேட்கிற மாதிரி, வேட்டையாடுகிற மாதிரி போய், இந்த வழியா வேற ஏதோ காரியத்துக்காக வந்த வழிபோக்கன் மாதிரி போய் யானையை பார்த்தீர்களான்னு வேற ஏதோ கேட்கிற மாதிரி கேட்டு இதையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்களும் புனல் காக்கிற மாதிரி காக்கிறீர்கள். ஆக இரண்டு பேருமே ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு, நீங்கள் செய்யற மாதிரிதான் என்னுடைய செயல் மாதிரிதான் உங்களுடைய செயலும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையேன் மனமோ. இந்த வயல் பக்கத்துல இப்படி வழி போக்க போயின்னு இருக்கேனே அப்படின்னு தன்னுடைய செயலையும் கொஞ்சம் பரிகாசமா சொல்லி, அறிவினையேன் மகாபாவியன் அப்படின்னு அர்த்தம். அறிவினையேன் மனமோ அப்படின்னு, அதாவது உங்களிடம் அகப்பட்டால் தப்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பக்கம் வராமல் வேற பக்கம் போகலாம் இல்லையோ, அதுவும் என்னால போக முடியல. சரி, இந்த பக்கம் வந்தாலும் உங்களுடன் பேசாமல் போகலாம் இல்லையோ, அதுவும் போக முடியல. கடைசியில உங்களை பிரிந்து வாடும்படியான நிலையிலே இருக்கக்கூடியவன் அறிவினையே. மகளிர் பெண்களே, பெண்களுக்குரிய எல்லா குணமும் உடையவர்களே அப்படின்னு. புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையேன் மனமோ. அறிவினையேன்னு சொல்றபடினால இவர்களை பிரிந்தால் அவன் வாடி விடுவான், அது ஏதோ பாபத்தினுடைய செயலாக துக்கத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. மகளிர் நும் காவல் சொல்லீர். உங்க காவல் எது சொல்லுங்கோ, நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு நான் நேரடியா கேட்கிறான். புண்டரீகத்தன். அது மாத்திரம் இல்ல, அந்த மகளிர் எப்படிப்பட்டவர்கள்னா நித்திய சூரிகளுக்கு சமமானவர்கள் அப்படின்னா. இப்போ நீங்கள் எல்லாம் சாதாரணம் இல்லையே, நித்திய சூரிகளுக்கு சமமானவர்கள் ஆயிற்றே அப்படின்னு. ஏன்னா உங்கள் சிறப்பு அப்படி இருக்கு. எம்பெருமானுடைய திருநாட்டிலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பு மொத்தமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. புண்டரீகத்தங்கேள் வனமோர் அணைய கண்ணான் கண்ணன் வானாடம் அருந்தெய்வத்து இனமோர் அணையீர்கள். கண்ணனுடைய சீவை கொண்ட லோகம் கண்ணன், புண்டரீக கண்ணன். புண்டரீகத்து அங்கேள் வனமோ அப்படின்னு, புண்டரீகத்து நிறைய தாமரப்பூ, அதனுடைய அழகான கேள்னா நல்ல பிரகாசமும் கூடிய ஒரு வனம்னா காடு. அந்த காடுனுடைய அழகு மொத்தமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஓர் அணைய, அந்த காடு மொத்தமும் சேர்ந்து ஒரு கண்ணா வந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட திருக்கண்ணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வெறும் தாமரைப்பூ போல இருக்குன்னு சொன்னா கூட போராது, தாமரை காடு வளர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருக்கண்ணை உடையவன் கண்ணன். அவனுடைய வான் நாடு பரமபதம், அதிலே அமரும் தெய்வத்தினமணியீர். அதுல இருக்கக்கூடியவர்கள் தெய்வத்தினம்னா நித்திய சூரிகள். அந்த தெய்வத்தினமணியீர், அந்த நித்திய சூரிகள் போல இருக்குவர்கள் தெய்வத்தினமோ ஓர் அணியீர். ஓர் அணியீர்னா அந்த நித்திய சூரிகள் மொத்த பேரும் சேர்ந்தாலும்
இந்த நாயகி ஒருத்திக்கு சமமாகணும். அவ மொத்த பேரும் சேர்ந்து இவள் ஒருத்தி, அந்த அளவு பிரபாவம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரிகள் எல்லாம் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்களோ அந்த மாதிரி, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் நித்திய சூரிகளை எப்படி அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி அனுபவிக்கத்தக்கவர்கள். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சிந்தியாத்மா பக்தேர் பாகவதை சக. நித்திய சூரியலுக்கு எம்பெருமான் கிட்ட எந்த அளவு பிரீத்தி இருக்கோ அந்த அளவு பிரீத்தி பெருமானுக்கு நித்திய சூரியல் கிட்ட. ஆனாலே அவர்களும் இருக்கிறார்கள். அந்த நித்திய சூரியலை கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டு கருத்மானோடு கூட, ஆதிசேஷனோடு கூட, அந்த விஸ்வக்சேனரோடு கூட, இன்னும் எத்தனையோ பேரோடு கூட பெருமாள் ஆனந்தத்துல இருக்கான் இல்லையா. அந்த நித்திய சூரியர்கள் மொத்த பேரும் வந்தா எப்படியோ அப்படி இந்த நாயகி இருக்கலாம். அந்த பெருமான் தான் நாயகன். அதே பெருமான் நாயகன் வந்திருக்கான். அந்த நித்திய சூரியர்கள் மொத்த பேரும் சேர்ந்தா எப்படியோ அப்படி ஒரு நாயகி வந்திருக்கான்னா அந்த நாயகனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே நீங்க வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க எம்பெருமான். அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க நித்திய சூரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாயகியாக வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப எம்பெருமானுக்கு அவர்களிடத்தான் எவ்வளவு பிரீத்தி இருக்கும் அப்படின்னு அந்த பிரீத்தியை வெளிப்படுத்துற மாதிரி இப்போ பெருமானே அருளி செய்யறான்னு தான் அர்த்தம். இப்போ நாயகன் பெருமான் தானே. புண்டரீகத்தங்கேழ் வனமோரணைய கண்ணான் கண்ணன் மானாடமரும் தெய்வத்தினமோரணையீர்களாய் இவையோனும் இயல்புகளை இப்படி இருக்கக்கூடிய மகளிரே அப்படின்னு. புண்டரீகத்து அங்கேழ் வனமோரணைய கண்ணான், கண்ணனுடைய கண்ணை சொல்லும் போது வெறும் தாமரப்பூன்னு சொல்லாமல் தாமரப்பூ காடு சேர்ந்த மாதிரி இருக்குங்க. அதாவது என்ன கேட்டா, அவன் கட்டாட்சம் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் ஒரு தாமரப்பூ பூத்த மாதிரி இருக்குமா. ஒரு க்ஷணமும் அவன் கட்டாட்சம் கண் பார்வை பட 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 தாமரப்பூ பூக்க 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 மொத்தமா சேர்த்து தாமரப்பூ காடு ஆற மாதிரி அவன் பார்த்துட்டே இருந்தான்னா அந்த இடத்துல தாமரப்பூ காடு ஆயிடும் மொத்தம். புண்டரீக வன ருச்சி அப்படிங்கிற சுவாமி தேசி. புண்டரீக வனம், தாமரப்பூ காடு, அது மாதிரி இருக்கு அப்படின்னு. பெருமாளுடைய திருமேனிய தாமரப்பூ காடுன்னு. ஏன்னா கைகள் கால்கள் எல்லாமே தாமரப்பூ மாதிரி இருக்கும். கண்களை பார்த்தா தாமரப்பூ, கைகளை பார்த்தால் தாமரப்பூ, கால்களை பார்த்தால் தாமரப்பூ, முகமோ தாமரைப்பூன்னு இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லாமல் கண்ணே தாமரப்பூ காடு மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பார்வை, ஒரு தாமரப்பூ பூத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பார்வை இருக்கான். அடுத்த பார்வைனா மறுபடியும் ஒரு தாமரப்பூ பூத்தா எப்படி இருக்கும் அந்த அளவு மறந்து புது புது பார்வையாக புது புது தாமரைப்பூ பூத்ததாக மொத்தமாக அந்த நாயகன் இவளை பார்த்து கொண்டே இருக்க, அப்போ அதுல தாமரப்பூ காடு அவன் கண்ணுல வந்த மாதிரி இருக்கு. அதனால புண்டரீக வன ருச்சி லுண்டா கலோச்சனா. சுவாமி தேசிகன் அழகா சொல்றாரு ரகுவீர கத்தியத்துல, சண்டகரகிரண மண்டல போஜித புண்டரீக வன ருச்சி லுண்டா கலோச்சனா. சண்டகர கிரண, சூரிய கிரணத்தினாலே மலர்ந்தான்னு அர்த்தம். சூரிய கிரணத்தினாலே 1000 தாமரப்பூ ஒரு சமயத்துல மலர்ந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட பார்வையோடு கூடிய கண்களை உடையவன் திருமால் ஸ்ரீராமன் அப்படின்னா. கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீக வன ருச்சி லுண்டா கலோச்சனா மூஜித ஜனக ஹிருதய சங்காதங்கம். ரொம்ப அழகான விஷயம். ரகுவீர கத்தியத்துல பெருமாளுடைய திவ்ய சரித்திரம் தான் வரும். ஒவ்வொரு சரித்திரமா வரும். அழகா ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வருவார். அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வருவார். நடுவுல ஒண்ணு இருக்குது. அதாவது முதல்ல கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட, ஜனகர் வச்சிருந்த அந்த சிவ தனுஷை முறிச்சார் இல்லையா, அந்த வைபவம் இது. அதுக்கு அடுத்த வைபவம் என்னன்னு கேட்டா, மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. ஜனகருடைய மனசுல இத்தனை நாளா இருந்த சங்கை, யாழ் சீதா பிராட்டி விவாகம் பண்ணிக்க போறாளோன்ற சங்கை இருக்கும் இல்லையோ, அது போயிடுது. ஏன்னா இவர் வெளில முறிச்சபடினால பரிகிருத்த நிக்கல நரபதி வரன ஜனக துவீத்திரு. அதுக்கப்புறம் சீதா பிராட்டியோட விவாகம் நடந்தது அப்படிங்கிறது அடுத்ததுல இருக்கு. இப்ப வரிசையா சொல்லிட்டு வர முடியும். அதுக்கு நடுவுல பெருமாளுடைய திருக்கண்ணை வர்ணிக்கிறார். இப்போ சண்டகர கிரண மண்டல போஜித புண்டரீக வன ருச்சி லுண்டா கலோச்சனா. புண்டரீக வன ருச்சியை காட்டிலும் அந்த அழகை காட்டும் லுண்டாக்கனா அதை கொள்ள கொள்ளுகிறதுன்னு அர்த்தம். அதை காட்டுக்கு அழகா இருக்கு. அதை கொள்ளை கொண்டு எடுத்துன்னு போற மாதிரி கொள்ளை கொள்ளும் அழகுன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி கொள்ளை கொள்ளும் அழகு பெருமாளுடைய திருக்கண்ணுல இருக்கு அப்படிங்கிற. இதையே இங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, ராமாயணத்துல ஒரு விஷயம் இருக்கு.
பெருமாள் வில்லை முறிக்கிறார் இல்லையா, அப்போ ஜனகர் பாக்குறார். முதல்ல ராமனை ஜனகர் தான் பாக்குறார். அதாவது சீதா பிராட்டில அப்புறம் தானே பாக்குறார். விஸ்வாமித்தர் ஐஷன் வர, அப்ப ஜனகர் பார்க்கச்ச இவருடைய கண்ணுல வில்லை முறிக்கச்ச கண்ணுல ஏதாவது ரௌத்ரம் இருக்கணும் இல்லையா, கோபமா இருக்கணும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறான்னா அப்போ சில பேர் முகமெல்லாம் சுழிச்சுப்பா. அப்படின்னு இஷ்டம் இல்லைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு கஷ்டமா இருக்குன்னு ஒரு அர்த்தம். முகம் சுழிச்சிட்டு கண்ணை நிமிர்த்தி கொண்டு புருவத்தை நெரித்து கொண்டு இப்படி எல்லாம் பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அனாயாசமா எடுக்கிற இல்ல, அனாயாசமா நான் கோக்கிற. அந்த கண் அழக முதல்லயே ஜனகர் நோட் பண்ணியிருந்தார். இமோ குமாரோ பத்ரந்தே தேவ துல்லிய பராக்கிரமோ கஜசிம்ம கதி வீரோ சார்தீவுல விஷலோபமோ புண்டரீக விஷாட்சம். ஓ, புண்டரீக விஷாலாட்சங்கிற அங்கேயே தாமரை பூ போல கண்ணு இருக்கே, வேணாம் யாரு காலை பார்த்தா தாமரை பூ போல இருக்கே, இப்ப 2 பேர் யாருன்னு விஸ்வாமித்திரட்ட கேட்கற. முதல்ல அஸ்வினா விவரூபேன சமுபஸ்தித யௌவனோ அப்படின்னு. ஆக பெருமாளுடைய கண் அழக முதல் நாளே நோட் பண்ணிட்டார் ஜனகர். அதுக்கப்புறம் இவர் வில்லு எடுத்து வளைக்கும் போது அப்போ கண்ணாலே புருவத்தை நெரித்து கோபத்தை காட்டி தன்னுடைய வீரத்தை காட்டி அப்படிலாம் பண்ணுவான்னு பார்த்தோன்னா அந்த 1000 தாமரை பூ சேர்ந்தா எப்படியோ அந்த மாதிரி இன்னும் அழகா இருக்கான் அந்த கண்ணுங்கிறது. திருக்கண் சோபைங்கிறது மாறாம இருக்கு அப்படிங்கிற, என்னாலும் இது மாறல அப்படின்னு சொல்றார். அப்போ அதுல ஜனகர் ஈடுபட்டு மோச்சித ஜனக கிருதய சங்கா தங்கா. ஜனகருக்கு 2 சங்கா. ஒண்ணு, இந்த சீதா பிராட்டிக்கு ஒரு வரன் வரணுமே அப்படின்னு, ஏன்னா இவள் தெய்வ பெண், அதனால இவளுக்கு தெய்வீகமா ஒருத்தன் வரணுமே ஒண்ணு. 2வது, வர்றவன் நல்லவனா வரணும் இல்லையா, நல்ல பார்வையை கொண்டவனா வரணும். ராஜாக்களுடைய பார்வையெல்லாம் பார்த்தா சில சமயம் பயமா இருக்கும் அப்படின்னு, அவன் மூச்சென்றுவா இப்படி யுத்தம் பண்ணுபவர்கள் அப்படின்னு. ஆனால் இந்த சீதா பிராட்டிக்கு ஏற்ற திருக்கண் உடையவனா வரணும். ஏன்னா இவளையே பார்க்கிறவன் இல்லையா, இவளையே பார்த்து கொண்டிருப்பான்னா இவளுக்கு ஏற்ற அழகான அவன் கண்ணிலேயே தெரியணும், கண்ணோடு கண்ணாக காப்பாற்றுவான் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஜனகர். அப்போ அந்த சமயத்துல பெருமாளுடைய கண்ணையை பார்த்தால் அப்போ புரிஞ்சது, இந்த கண்ணன் இருக்கானே இந்த கண்ணுடையவன் இவன் தான் ஜானகிக்கு ஏற்றவன் முடிவு பண்றாராம். அதனால சண்டகர கிரண மண்டல போஜித புண்டரி கவனருச்சி லுண்டா கலோச்சனா அப்படிங்கிற இந்த ராமாயணத்துல இன்னும் கூட 2-3 இடத்துல வரும், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப அந்த மாதிரியாக அப்புண்டரீக தங்கேள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும், இங்க அப்படிப்பட்ட கண்ணன் இவன், அவனுடைய வானாடமரும் தெய்வத்தினமோரணையீர்களாய், அந்த வானாடு பரமபதத்திலே அமரும் இருக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய தெய்வத்து நித்தியசூரிகள் அவருடைய இனம் அவருடைய சமூகம் மொத்தமும் ஓர் அணையீர், மொத்தமா ஒருத்தரா வந்தா எப்படி இருக்குமோ, நித்தியசூரிகள் மொத்த பேரும் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஒரு நாயிகா பாவத்திலே வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய தோழி அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வாதானே நாயிகா பாவத்துல, அப்படி இருக்கக்கூடிய தோழி இல்ல, அப்படி இருக்கக்கூடிய நாயகி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற, தோழியும் சேர்த்துதான் சொல்ற. அப்போ நீங்கள்லாம் அப்படிப்பட்ட நீங்கள் இவையோ நும்மியல் உகளே, இதுதானா உங்களுடைய சுபாவங்கள்? புனம் காப்பது என்று சொல்லிக்கொண்டு மற்றவருடைய மனம் காப்பது உங்களுடைய சுபாவமா? வழிப்போக்கனாக போவனை அவனையும் கவர்வது உங்களுடைய சுபாவமா? இது ஏற்றதா, இது தகுந்ததா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு உள்ளர்த்தம் வைத்து, என்னுடைய மனசை நீங்கள் கொள்ளை கொண்டீர்களே, இப்படிப்பட்ட வைபவத்தோடு நித்தியசூருடைய வைபவத்தோடு இருக்கீர்களே, உங்களை பிரிந்து நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை உள்ளே வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க நாயகன் சொல்ற பதில் அப்படின்னு இதுக்கு சுவாபதேச அர்த்தமாக பார்த்த போது, நமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையே மனமோ மகளிர் நுங்காவல் சொல்லீர் அப்படின்னு. இதே வாழ்வார்கள் சுவாமி நம்மாழ்வார், பகவத் ராமானுஜர், சுவாமி தேசியன் முதலானவர்கள்லாம் காவல் காக்கிறார்களே, இவர்களெல்லாம் புனமோ வயலை காப்பதற்காக, அதாவது வேதம் முதலானதை எல்லாம் காப்பதற்காக வந்திருக்கிறார்கள், வேத சாஸ்திரங்கள் எல்லாம். ஆனா
வேதத்தை காப்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய மனசையும் கொள்ளை கொள்கின்றார்கள் அப்படின்னு இருக்கு. வெறும் வேதாந்தங்களை ரட்சித்து போகிறார்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதனுடைய அர்த்தங்களை நமக்கு எடுத்து சொல்லி அந்த எம்பெருமானிடம் நமக்கு அளவற்ற ஈடுபாடு வரும்படியாக பண்ணுகிறார்களே, நம்ம மனசையும் கொள்ளை கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் தான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு அத்வைதிகள்லாம் வந்திருக்கா, வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன் இன்னும் நிறைய பேர் வந்திருக்கா. ஆனா அவர்கள்லாம் இப்படிதானா மனசை கொள்ளை கொள்வதா இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய அழகை சொல்லி, திருநந்தாண்டகத்தை சொல்லி, திருவாய்மொழியை சொல்லி, வேதத்துடைய அர்த்தம் சொல்றேன்னு இதையெல்லாம் சொல்லி மனசை கொள்ளை கொள்பவர்கள் யார் இருக்கா? நம்ம ஆச்சாரியர்கள் தான் இருக்கா. அப்ப அவர்களை பார்த்து சொல்ற, நீங்கள் காவல் காப்பது வேதமா இல்லை எங்கள் மனமா அப்படின்னு அவர்களை பார்த்து கேட்கணும். இப்போ புனமோ புனத்தையலே வழி போகும் அருவினையேன் மனமோ. நாங்களாம் வேதம் படிக்கிறேன்னு வேதத்து பக்கமா போறோம், இப்படி பூர்த்தியா வேதம் படிக்கல, வேதத்தை பக்கமா இப்படி போச்ச அருவினையேன் பாப்பம் செய்தவர்கள் தான், எங்களுக்கு வேதார்த்தம் புரியாது. அப்போ எங்களுடைய மனசை நீங்கள் காக்கிறீர்கள், கொள்ளை கொள்கிறீர்கள் அப்படின்னு தானே இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கிட்ட நாம சொல்லணும். இப்போ புண்டரீகத்தங்கள் மனமோரணைய கண்ணான் கண்ணன் வண்ணாடமரும் தெய்வத்தினமோர் அணையீர்களாய். நித்திய சூரிகள் மொத்த பேரும் சேர்ந்து அவதாரம் பண்ணா இப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவதாரமாச்சே பராங்குஷர் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிக நிவாளுடைய அவதாரம். ஏதோ ஒரு அவதாரம் சொல்லி விட்டுட முடியுமா அப்படின்னா, பகவத் ராமானுஜருடைய அவதாரம்னா பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படிங்கிற. அப்புறம் விஸ்வக்சேனோ எதிபதி ரபூது, விஸ்வக்சேனர் தான் ராமானுஜரா வந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். வவுர்தே பஞ்சபீராயுதைர் முராரே, என்ன பஞ்சாயுதம் தான் ராமானுஜரா வந்தார்னு சொல்ற. ஆதிசேஷன் தான் ராமானுஜரா வந்தார் அப்படின்னு சொல்றார். சாட்சாத் பகவான் தத்தாத்திரேயருடைய இன்னொரு அவதாரம் தான் அப்படின்னு சா மூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜெகதி திரையந்த சம்ரக்ஷினி அப்படின்னு சொல்ற. இது ஒரு அவதாரம் இல்ல, பல பேர் சேர்ந்து வந்த அவதாரம் பகவத் ராமானுஜ அவதாரம். ஆனா தேசியனுடைய அவதாரம் பார்த்தா வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்சோதவா பவேத் எதி இந்திராம்சோ தவேத்தேவம். பெருமாளுடைய அவதாரம், திருமணி ஆழ்வாருடைய அவதாரம், பகவத் ராமானுஜருடைய அவதாரம், இன்னொன்னா சொல்ல ஆதிசேஷனுடைய அவதாரம். நான் ராமானுஜர் அவதாரம் ஆதிசேஷனுடைய அவதாரம் ராமானுஜர், அவருடைய அவதாரம் என்ன? அப்ப தேசியனுக்கும் எல்லாம் சொல்லலாம். இப்போ வேற எல்லாம் ஏதோ ஒரு அவதாரம் ஏதோ நமக்காக ஒருத்தர் வந்து பிறந்தார் இல்ல, மொத்த நித்திய சூரியர்களும் சேர்ந்து வந்துதான் எங்களை திருத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. தெய்வத்தினமோ ரணீர்களாய் இவையோனும் இயல்புகளே அப்படின்னு. அப்போ உங்களுடைய செயல்கள், நாங்கள் இப்படியே வழியை போபவர்களை எங்களை உங்கள் வழியிலே அகப்படுத்தி எங்களை சீர்திருத்தி பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்கள் எங்களுக்கு ஆச்சரியங்களாக இருக்கின்றன அப்படின்னு அவர்களை கொண்டாடும்படியாக இந்த பாட்டு என்று. இயல்பாயின வஞ்சனோய் கொண்டுலாவும். அடுத்த பாசுரம் அடுத்த வாரம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.